வந்தடைந்த ஆண் கண்ணினை ஒத்தான்னு கம்பர் பாடுவார். கையை பார்க்க வரானா, பார்க்க வரவன் சிச்சனை பார்க்க வரவன் எப்படி வரானா, அப்படியே கையினுடைய அந்த திருப்பாத கமலங்களில் தன்னுடைய உடம்பு முழுவதும் படும்படியாக விழுந்து வணங்குறான். வந்தவள் தன்னை மன்னி சென்னுற வணங்கி தன் சிந்துர பவள செவ்வாய் செங்கையில் புதைத்து, ஒரு கையால வலக்கையால தன் வாயை பொத்தி, இடக்கையால தன்னுடைய வேட்டியை 2 கால்களுக்கு இடையில மடிச்சு அப்படி பட்டு பரிதாபமா நின்றுட்டு இருக்கான். பிள்ளை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அதாவது கருவுறுதல் எல்லாம் பிள்ளை அல்ல, பெற்றோர்கள் கருத்தறிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பிள்ளைகள். கருவுறுதல் அனைத்து பிள்ளையே கிடையாது. எல்லா ஜீவராசிகளும் கருவத்தான் செய்கின்றன. அவைகள் எல்லாம் குழந்தைகள் அல்ல. எந்த குழந்தைகள் பெற்றோருடைய எண்ணங்களை அறிந்து நடக்கின்றார்களோ அந்த குழந்தைகள் தான் சிறப்பான குழந்தைகள். அப்பேற்பட்ட குழந்தையாக ராமன் இருந்தான். அப்ப அந்த பச்சற்ற நிலையில் இருப்பவனுக்கு தான் இல்லைன்னு சொன்னாலும் கவலை இருக்காது, இருக்குன்னு சொன்னாலும் அவனுக்கு கவலை இருக்காது. பட்டணத்தாலே ஒரு இடத்துக்கு டெய்லி சாப்பாடு கேட்டு போறாரு. ஒரு நாள் ஒருத்தன் அடிச்சிடறான். அவனை அடிச்ச உடனே அவர் சொல்றாரு, இனிமேல் ஒரு பய விட்டு சாப்பாடுக்கு போக மாட்டேன்டா. எனக்கு நான் இருக்கிற இடம் தேடி எனக்கு சாப்பாடு வந்தா சாப்பிடுவேன், இல்லாட்டி நான் சாப்பிட போக மாட்டேங்க. இது எப்படி வரும் இந்த நிலைமை? இருக்கும் இடம் தேடி என்பசிக்கே அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். அது எப்படி கொடுக்கணுமா? உருக்கமுடன் கொடுக்கணுமா? சும்மா எல்லாரும் கொண்டு வந்து சாப்பாடு நாய்க்கு போட வேண்டியவா சாப்பிடவான்னு சொன்னா வரமாட்டாராம். இருக்கும் இடம் தேடி, நான் இருக்கிற இடத்துக்கு வரணும், சாப்பாடு எப்படி வரணும்? உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தால் போயேன். வீட்டுக்கு வா, சாப்பாடு இருக்கு, அரிசி உணவு இருக்கு, நீ சாப்பிடலான்னு சொன்னா நான் போக மாட்டேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். அவர் இருந்தார்ல. அப்ப பச்சற்ற நிலையில் உள்ளவர்கள் தான் அந்த மாதிரி இருக்க முடியும். உடுக்க கவிக்க குளிர் காய்ச்சி வெயில் ஒடுங்கி வந்தால் தடுக்க ஒரு பழைய வேட்டி உண்டு, படுத்துறங்க ஜெகமுழுதும் புறம் திண்ணை உண்டு, மனமே உனக்கு குறைவில்லை. ஒரு வேட்டி இருக்கு. அவர் சொல்றாங்க, சந்தோஷமா பட்டத்தார் சொல்றாங்க, ஒரு வேட்டி இருக்கு, உடுப்புறதுக்கு ஒரு வேட்டி, அந்த வேட்டியிலே குளிர் வந்தாலும் போத்திக்குவாங்க, மழை வந்தாலும் போத்திக்குவாங்க. உடுக்க கவிக்க குளிர் காய்ச்சி வெயில் ஒடுங்கி வந்தால் தடுக்க ஒரு பழைய வேட்டி உண்டு, சகமுழுதும் படுத்துறங்க புறம் திண்ணை உண்டு. எல்லா பக்கம் திண்ணையா வெட்டி வச்சிருக்கான் படுத்து உறங்கிறதுக்கு. இதை விட உனக்கு என்னடா வேணும்? மனசை பார்த்து கேட்கிறாரு. அப்போ இந்த பச்சற்ற நிலை யாருக்கு வரும் என்றால், எந்த பொருளின் மீதும் ஆசை இல்லாம இருக்கும்போதுதான் பச்சற்ற நிலை வரும். அந்த பச்சற்ற நிலை ராமனுக்கு இருந்தது. ஆசைக்கோர் அளவில்லை. தாய்மான சுவாமிகள் பாடுவார், ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆடிலும் கடல் மீது ஆணை செலவே நினைப்பர், அழகே சனிகளாக அம்பன் மிக வைத்த வேறும் ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர், நெடுநாள் இங்கு வாழ்ந்த வேறு நிலையாகவே இருக்கவே எண்ணி காய கற்பம் தேடி நெஞ்சு புண்ணாகும்பர். என்ன சொல்றாரு? இந்த உலகம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்த பூமி முழுவதும் உனக்கு என்று சொன்னால் கூட மனிதன் கேட்பானா, கடல் யாருக்குன்னு கேட்பான். அப்ப ஆசையை பாருங்க, கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் உனக்குன்னு சொன்னா கூட அப்ப கடல் யாருக்கு? கடலை யாரு கொடுக்க போறீங்க? கடலால் சூழப்பட்ட உலகம் எனக்கு, கடல் யாருக்குன்னு கேட்பான். அவ்வளவு ஆசை மனிதனுக்கு. எதையாவது சித்தி வித்தைகள் செய்து தகரத்தை பொன்னாக்கி எதையாவது செஞ்சு பொண்ணை சம்பாத்தியமான நினைப்பான். எப்ப அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்தது, குபேரனுக்கு நிகராக பொன் வைத்திருப்பான். நமக்கு இருக்குல்ல, நல்ல சம்பாத்தியம் பண்றோம், நல்ல வீடு வாசல் இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனாலும் இன்னும் சம்பாத்தியம் பண்ணணும் நினைக்கிறேன். ஏன் இப்ப நான் நல்லா இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஆசை விட மாட்டேன். அபுதாபி இன்னொரு 4 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆசை விட மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணலாம், இன்னும் அங்கே ஒரு இடம் வாங்கலாம், அங்கே ஒரு இடம் வாங்கலாம், ஆசை வருது இல்ல? அது இயற்கை மனிதனுக்கு. அப்பேற்பட்ட ஆசை மனிதனுக்கு இருக்குமா? அதை சொல்லும் போதுதான் சொல்லுவாரு, திருக்குறளை சொல்லுவார், ஆசை அருமீன்கள், ஆசை அருமீன்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆயிரம் துன்பமே, ஆசை விட விட ஆனந்தமாமேன்னு பாடுவார். ஈசன்கிட்ட நீ அன்பு வச்சுக்கிறது கூட ஒரு அளவு வச்சுக்கடா, ரொம்ப அளவுக்கு மேல சாமி கும்பிடாத. ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள். அப்ப அந்த ஆசை, அதாவது மனம் அப்படிப்பட்ட மனம். எய்த்த வீட்டுக்காரன் பைக் வாங்கினா நாம கார் வாங்கணும், எய்த்த வீட்டுக்காரன் ஒரு வீடு கட்டினான்னா நாம மாடி கட்டணும். இதுதான் நம்மளுடைய ஆசையா இருக்குது. கந்தக மரக்கரியை அடக்கலாம், கரடிகம் புலிவாயை கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேல் கொள்ளலாம், கட்சவி எடுத்தாட்டலாம், வேறொருவர் காணாது உலகத்து உலாவலாம், தலைமை நடக்கலாம்,
சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிதின்னு தாய்மார் சுவாமிகள் பாடுறார். குதிரையை அடக்கலாமா, யானை அடக்கலாமா, பாம்பை கையில வச்சு விளையாட்டு காட்டலாமா இல்லையா? கூடு விட்டு கூடு பாயலாம், தண்ணியில நடக்கலாம், தீயில நடக்கலாம், வேறொரு காணாத உலகத்து உலா வரலாம், சித்து வித்தைகள் செய்து எப்போது இளமையா இருக்கலாம். ஆனா சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அறிவு. ஒரு நிமிஷம் ஒரு நொடி நம்மளால சும்மா இருக்க முடியுமா? நான் சும்மா இருக்கிறேன், நான் நினைவற்றி இருக்கின்றேன் என்ற நினைவே இல்லாம இருப்பவருக்கு பேர் தான் துறவி. துறவி இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான், நான் துறவின்னு. எவன் ஒருவன் துறவி என்ற நிலையை துறக்கிறானா அவனுக்கு பேர் உண்மையான துறவி இல்லையா? அப்படி இல்ல. இவர் சிவபிரகாச சுவாமிகள் சொல்வாரு, அதாவது அவன் அணிந்திருக்கக்கூடிய சமய சின்னங்களை வைத்து, அவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையை வைத்து நீ துறவின்னு முடிவு பண்ணிடாத. துறந்தார் துறந்திலர் என்று அறியலாதா, துறந்தவர் கொண்டு ஒழுகும் வேடம் கொடுப்ப கொள்பவற்றால் அறியலாம் மற்றும் அவர் உள்ளம் கிடந்த வகை பாரு. அவன் காவியோட அணிந்திருக்கிறான், நெத்தியில திருநீர் பூசிருக்கிறான், கழுத்துல ருத்ராட்சம் போட்டிருக்கான். இதை வச்சு ஒரு துறவின்னு முடிவு பண்ணிடாத. அவன் என்ன செய்யறான், அவன் எப்படி நடந்துக்கிறான், அவனுடைய செயல்பாடுகள் என்ன, அதை வச்சு துறவின்னு முடிவு பண்ணார். அப்ப துறவிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவனுக்கு பேர் தான் உண்மையான துறவி. சிந்தனையற்று பிரியமும் தானற்று செய்கையற்று நினைந்தது மற்று நிலையாது மற்று நிச்சிந்தனையாய் தனந்தனியே ஆனந்த நித்திரை தங்குகின்ற பனந்தனில் என்றிருப்பேன் அத்தனை கைலாயத்தானேன்னு பட்டத்தில் இருப்பாங்க. சிந்தனையே இருக்கக்கூடாது. நான் சிந்தனை இல்லாமல் இருக்கின்றேன் என்ற சிந்தனையும் இருக்கக்கூடாது இல்லையா? காந்தியடிகள் சொல்றார், மகாத்மா காந்தியடிகள், தியாகம் என்பது என்ன தெரியுமா? நாம் தியாகம் செய்திருக்கின்றோம் என்ற உணர்வினையும் தியாகம் பண்ணுவதற்கு பெயர் தான் தியாகம். 500 ரூபாய்க்கு புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணி போட்டோகிராஃபர் எடுத்து போட்டோ போடுறோம். பிள்ளைகளுக்கு 500 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறோம். போட்டோகிராஃபரை கூப்பிட்டு 1000 ரூபாய் செலவு பண்ணி அதை எடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகம் வழங்கப்பட்டது. என்ன பெருமை இதுல? எப்படி நாம கம்பெனி அடிச்சுக்க பாத்தீங்களா? அப்ப அப்படிப்பட்ட மனமாக இருக்கின்றது மனிதனுடைய மனம். ஆனால் ராமன் எப்படி இருந்தான் அதை பற்றிய கவலைப்படல. அந்த பச்சற்ற நிலையில் இருந்தனாலதான் அவனை சொல்லும்போது சொல்வாரு, நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்வாரு, சிதப்பிரஜ்ஞன்னு சொல்வார். சிதப்பிரஜ்ஞன் அப்படின்னா மனச்சமநிலை, மென்டல் பேலன்ஸ். சந்தோஷம் வரும்போது வானத்துக்கு பூமிக்கும் குதிக்காம இருக்கிறது, துன்பம் வரும்போது தோண்டு போய் மூலையில இருக்காம இருக்கிறது. எதையும் பேலன்ஸ் பண்ண முடியும். வருதா, வந்தது வரட்டும், அது சந்தோஷமா இருக்குதா, ஓகே, அப்படியா, அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை ராமனுக்கு இருந்த காரணத்தினால்தான் ராமனுக்கு அயோத்தி கொடுக்கப்பட்ட போதும் சந்தோஷப்படவில்லை, அயோத்தி இல்லை என்ற போதும் சந்தோஷப்படவில்லை. எதற்காக சொல்லிட்டேன் தெரியுமா? இன்று வளரக்கூடிய இந்த இளம் தலைமுறையினருக்கு இருக்க வேண்டிய பண்புகளும் இன்றியமையாத பண்பு இந்த பண்பு. ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்குது, ஒரு குழந்தைங்க படிச்சு பெரிய ஆளா வர போறீங்க, ஒரு நல்ல ஒரு உயர் பதவிகள் இருக்க போறீங்க, ஒரு அரசாங்க நாற்காலியை அலங்கரிக்க போறீங்க. அப்பேற்பட்ட பதவி கிடைத்தால் கூட அந்த பதவி மக்களுக்கு சேவை செய்வதற்காக வழங்கப்பட்ட பதவி என்ற கடமை உணர்ச்சியும் என்ற அந்த பணியும் என்றைக்கு உங்களிடம் இருக்கின்றதோ அன்றைக்கு நிச்சயமாக நீங்கள் மேலும் மேலும் வளருவீர்கள். ராமனை போல் இல்லையா? பணியுமா பெருமை என்று அதைத்தானே சொன்னார்கள். பணியுமாம் பெருமை என்று சொன்னதற்கு காரணம் எதை கண்டாலும் பணிவு. ராமன் அப்படி பணிவு இருந்தான். கோசலை வந்து கேட்கிறா, என்னப்பா நெடுமுடி புனைவதற்கு இடையூறு ஏதும் உண்டோ கேட்கிறா. என்ன, அவன் தலையில மகுடம் இல்ல, தலைமுடியெல்லாம் நனையல, ஏன்னா அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க மகுடம் சுட்டும் பொழுது தலைமுடி நனையல, என்னப்பா அந்த அம்மாவை பாருங்க, என்ன நெடுமுடி புனைவதற்கு இடையூறு உண்டு, என்ன அவன் தலையில மகுடம் சுடலையா, என்னாச்சுன்னு கேட்கிற அந்த அம்மா. நெடுமுடி புனைவதற்கு இடையூறு உண்டோ? அதுக்கு அவன் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, பங்கமில் குணத்து எம்மி பரதனே துங்கமா முடிசூடுகிறான். ஒண்ணு இல்லம்மா, அப்படிலாம் எந்த இடையூறும் கிடையாதுமா. என்ன தெரியுமாமா, எனக்கு பதிலா என் தம்பிக்கு அரசாட்சி கிடைக்க போகுது. யாராவது சொல்லுவோம், அன்னைக்கு அண்ணன் எப்ப சாவான் திண்ண எப்ப காலியாவும் இருக்கக்கூடிய உலகம் இது. ராம ஒண்ணு இல்லம்மா, பங்கமில் குணத்து எம்பி, என்னை விட அவன் சிறந்தவமா. பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்கமா முடிசூடுகின்றான். பரதனே ஏகாரத்தை போடுவான். ஏன் தெரியுமா? அவன் மனசு மாறிடக்கூடாதான். அதனால பரதன் சொன்னா மாறிடுவான்னு சொல்லிட்டு பரதனை தவிர யாரும் கிடையாது, பரதனுக்கு தான் அந்த ஆட்சி போக போகுது, அவனை தவிர யாரும்
உங்க அப்பா சொன்னான்னு சொன்ன உடனே கோவப்படல. நாம என்ன பண்ணிருப்போம், யார் தயவுதான் சொன்னானா அப்பாங்கிறதெல்லாம் போயிடும். யாரு அப்பா சொன்னானா அந்த ஆளை எங்க அவன் மனைவி கிடக்கான் அந்த ரூம்ல, அவனை கூப்பிடுங்க. என்ன கழுதைக்கு நேரத்தை எனக்கு அவன் கொடுத்தான் ஆட்சிய, இன்னைக்கு என்ன இல்லைங்கிறான். உங்க 2 பேருக்குள்ள சண்டையில நீங்க ஏதோ பண்ணிக்கங்க, எனக்கு ஒழுங்கா சொத்தை பங்கு வச்சிருப்பான். அவன் சொல்றான், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றும் மன்னவன் பணி என்றாகி நும்படி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றான். ஏமா என்னவா நீ அப்பா சொல்றாரு சொல்ற, நீ சொன்னா நான் கேட்க மாட்டேனா? மன்னவன் பணி என்றாகி நும் பணி மறுப்பனும். நீ அப்பா சொன்னாதான் நான் கேட்பேன் நினைச்சியா? உன் படினா நான் மறுக்க மாட்டேனா சொல்லிட்டு சொல்றான், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றும். என் தம்பிக்கு கிடைச்ச செல்வம் எனக்கு கிடைச்ச செல்வம் மாதிரி அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, சகிப்புத்தன்மை ராமனிடத்தில் சின்ன பிள்ளையிலே இருந்தது. 16 வயசு தான் அவனுக்கு, ரொம்ப பெரிய வயசு இல்ல. 16 வயசுல இவ்வளவு பெரிய ஒரு மனநிலை அவனுக்கு வர வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த மாணவனாக, ஒரு மிகச்சிறந்த தந்தைக்கும் தாய்க்கும் பிள்ளையாக பிறந்திருப்பான் என்று நம்மால் நினைத்து பார்க்க முடிகின்றது. போற ஆட்சிக்கு போறான். இப்ப பரதனை கூட்டு கோசலை கேட்கிறான். பரதன் கேகை நாட்டுக்கு போயிட்டு பரதன் வர்றான். வந்த உடனே கோசலை ஒரு வார்த்தை கேட்டுறான். இந்த பெண்களுக்கே உண்டான புத்தி, சந்தேக புத்தி, எப்பவுமே ஒரு சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. பரதா, உனக்கு தெரியாம உங்க அம்மா அந்த காரியம் பண்ணிருப்பாளா? ஒரு வார்த்தை கேட்டுறான். உனக்கு தெரியாம உங்க அம்மா அந்த காரியம் பண்ணிருப்பாளா கேட்டுறான். அவனுக்கு தெரியாது, இந்த நடந்ததே தெரியாது. அவன் கேகை நாட்டுல இருக்கான். இங்க வந்தப்பதான் அந்த விஷயமே தெரியும். அவன் சொல்றான், என்னம்மா என்ன பார்த்து இப்படி கேட்ட? அப்படி எனக்கு தெரிந்து இந்த செய்தி நடந்திருந்தா, இந்த நிகழ்ச்சி நடந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14 பாடல் பாடும். பரதன் சூளுரையே பேர் அதற்கு. அதை சொல்றான், தாய் பசி உழந்து உயிர் தளர தான் தனி பால் பெரு அழிக்கும் பாய் வயிறும் நாயகன் பட நடந்தவனும் நன்னும் தீயெறி நரகத்து கடிது செல்வேன் என்று சொல்லினான். எனக்கு இந்த செய்தி என்னுடைய நாலேஜுக்கு தெரிந்து நடந்தது. என்ன எந்த நரகத்துக்கு போகும் தெரியுமா? ஒரு தாயை பட்டினி போட்ட குழந்தை எந்த நரகத்திற்கு போகுமோ அந்த நரகத்திற்கு நாம் போகணும். அப்ப கம்பன் நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? பரதனுக்கு சொல்லல, இது பரதன் சொல்ற மாதிரி சொல்லல, நமக்கு சொல்லிட்டு போயிருக்கான். இன்றைய முதியோர்களை எல்லாம் தாங்குவதற்காக வாமா அறக்கட்டளை இருக்கின்றது. இந்த வாமா அறக்கட்டளை இல்லை என்றால் இந்த முதியோர்களுடைய நிலைமை என்ன? அப்போ முதியோர்கள் இல்லமும் அநாதை இல்லங்களும் ஆசிரமங்களும் நாட்டில் பெருகுவது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல. அது ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு உகந்தது அல்ல. ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும். எத்தனை வயதாயினாலும் ஒரு பையன் நவீன நாயகத்தை போய் சொன்னானா, 20 வயசு வரைக்கும் எங்க அம்மா என்ன வளர்த்துட்டாங்க, இப்ப அவங்களுக்கு 20, அவங்க ரொம்ப வயது மூப்பாயி 20 வருஷம் அவங்கள வச்சு நான் பராமரிச்சுட்டேன். அதனால என்ன அவங்க 20 வருஷம் வளர்த்தாங்கல்ல அதுக்கு சரியா போயிட்டுதான். நவீன நாயகனால சிரிச்சுக்கிட்டு, ஒரு காலமும் இல்லை. உன்னை 20 வருஷம் வளர்த்தது உன்னை பராமரிச்சது உன்னை வளர்ப்பதற்காக, இந்த சமுதாயத்தில் உன்னை உறவ விடுவதற்காக, ஒரு சிறந்த சான்றோனாக நடக்க விடுவதற்காக உன் தாய் உன்னை வளர்த்தாள். ஆனால் நீ அவளை பராமரிப்பது எதற்காக தெரியுமா? அவள் எந்த விதமான துன்பமும் இல்லாமல் சாக வேண்டும் என்று நீ அவளை பராமரிக்கின்றாய். வளர்ப்பது பெரிதா, சாகரிப்பதற்காக பராமரிப்பது பெரிதா என்று நவீன நாயகம் கேட்டார். அப்ப பிள்ளைகளுடைய கடமை என்ன? அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னது நம்முடைய இலக்கியம் எல்லாம் இல்லையா? ஹிட்லர் அவ்வளவு பெரிய சர்வாதிகாரி, 2ஆம் உலகப் போரில் தோற்றுவிட்ட பிறகு ஆகா நாம் தோற்றுவிட்டோமே என்று தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு செத்துக் கொள்ளும் போது கூட தன்னுடைய தாயினுடைய போட்டோவை தன்னுடைய மார்பிலே அணைத்துக் கொண்டு செத்தான். அவனுக்கு அந்த தாய்ப்பாசம் இருந்திருக்கின்றது. உன்னுடைய தாயையும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக என்று விவிலியம் பேசும். உன்னுடைய தாயின் காலடியில் தான் சொத்தம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் பேசுவார். எல்லா இலக்கியங்களும் தாயை பற்றி பேசுகின்றன. ஆனால் அதனால்தான் கம்பன் அதையெல்லாம் உள்வாங்கி தாயை பற்றி பேசுறான். தாய் பசி உழந்து உயிர் தளர தான் தனி பாய்வர் அளிக்கும் பால் பெறும்ன்றார். அம்மாவை பட்னியா போட்டுட்டு பிள்ளை சாப்பிடுறான் வீட்டுக்குள்ள இருந்து, அவன் எப்படிப்பட்ட நரகத்துக்கு போவான்? அவன் செல்லக்கூடிய நரகத்திற்கு ஒரு வார்த்தை போடுறாரு, கடிது செல்வேன்.
மிக வேகமா நான் போவேன் அந்த நரகத்துக்கு. அப்ப பெற்றோர்களை பாதுகாக்கவில்லை என்றால் எப்பேற்பட்ட நரகம் கிடைக்கும் என்பதை கம்பர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால்தான் முற்றும் துறந்த முனிவர்களால் கூட தாயின் பாசத்தை துறக்க முடியவில்லை. பட்டினத்தாரை சொல்லும்போது தாய்மான சுவாமிகள் சொல்லுவார், பார் அனைத்தும் பொய்யதவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்கை அறிந்துன்னு சொல்லுவார். பட்டினத்தாரமா இந்த உலக வாழ்க்கையை துறந்தவன் எவனுமே கிடையாது. 9000 கோடிக்கு சொந்தக்காரர் அந்த ஆளு 14ஆம் நூற்றாண்டிலே கட்டுன துண்டோட போறார். குழந்தைகளுக்கு மேல துண்டு கொடுத்திருப்பார். யாரையும் போக முடியுமா? வாரியார் சுவாமி ஒரு வேடிக்கையோட சொல்வாரு, பொட்டாட்ட சொல்லிட்டு போனான், நான் இன்னும் உன் கூடவே வாழ மாட்டேன், 10ஆவிற்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி வாழலாம், சற்றே ஏருக்கு மாறாக இருப்பாளே யாமாரி கூறாமல் சன்னியாசம் கொள். தமிழ் சொல்லிருக்குது, நான் உன் கூட வாழ மாட்டேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் வேண்டு போயிட்டான். போயிட்டு வாங்கிட்டு விட்டா, அவன் எப்படி எதிர்பார்த்து இருந்திருக்கான், போயிட்டு வாங்கிட்டு விட்டா. 3 நாள் கழித்து திருப்பி வந்துருக்கான். என்ன நீங்க துறவரம் போறன்னு சொல்லிட்டு போயில, ஏன் வரல, என்ன வந்துட்டீங்கன்னு இருக்கா. சுண்ணாம்பு டப்பா வச்சுட்டு போயினா எடுத்து போ வந்தா. இவனுக்கு பச்சை இப்படி இருக்குது இல்லையா? ஆனா அவன் வந்து அந்த எல்லாத்தையும் அந்த 9,000 கோடி சொத்தையும் துறந்துட்டு வந்தவர். அவரை மாதிரி யாரும் துறக்க முடியாது. அப்பேற்பட்ட துறவியால் கூட தாயினுடைய பாசத்தை துறக்க முடியவில்லை. தன்னுடைய தாய் இறந்த பொழுது தாயினுடைய சிறைக்கு தீ மூட்டுவதற்காக வேகமாக ஓடி வந்து அந்த தாய்க்கு சிறை மூட்டி தீ மூட்டுகின்றார்கள். அது வரலாற்று செல்லக்கூடிய அந்த பாடல்கள். ஆதிசங்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். சிருங்கேரியில் தன்னுடைய அங்க மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. இங்கே அவருடைய தாய் இறந்த காரணியில் தாய் இறந்த செய்தி கேட்டு வேகமாக ஓடி வந்து தன்னுடைய தாயை தன்னுடைய மடியில் சுமந்து அந்த தாய்க்காக அவர் மாத்ருபூதம் பஞ்சமா மாத்ருபூதம் ஒரு 5 பாடல்களை பாடுகிறார். அப்ப இப்பேற்பட்ட பெரியவர்கள் எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றால் தாயினுடைய உறவு அப்படிப்பட்டது. 10 மாதம் சுமந்து நம்மை பெற்றெடுப்பதற்காக அவள் படுகின்ற பாடு அது ராஜவலி என்று சொல்வார்கள். அந்த கற்பத்தில் இருந்து அந்த குழந்தை பெறும்போது அவள் பெறக்கூடிய வலியானது சாதாரண வலி இல்லையா, ராஜவலி. சீனாவில் என்ன பண்ணாங்கன்னா, நாங்களும் குழந்தை பெற்றதற்கு எங்களால முடியும்னு ஆண்கள் எல்லாம் ஒரு சிகிச்சை செய்து குழந்தை பெறுவதற்கு முயற்சி செய்தாங்க. அப்போ இந்த தாய்க்கு என்ன வலி வருமோ அந்த வலியை சேர்க்கையாக அந்த ஆண்களுக்கு ஒரு மெஷின் மூலமா கொடுத்தாங்க. 54 செகண்ட் அந்த வலியை தாங்க வேண்டும் என்று சொன்னாங்க. அவன் 2 செகண்டோட தாங்காம எஞ்சி ஓடி போயிட்டான். அப்ப அத்தனை பெரிய வலியை தாண்டி குழந்தையை நமக்கு பெற்றெடுத்து இந்த உலகத்தில் நம்மை உறவ விடுகின்றாள் என்றால் அந்த தாய் எப்பேற்பட்டவளாக இருக்க வேண்டும். அந்த தாயை பராமரிக்கக்கூடிய குழந்தையாக ராமனும் இருந்திருக்கிறார். அதனால்தான் நம்ம இவர் பட்டத்தார் பாடுவார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போரே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனி முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்திப்பலாசியனை ஆதரித்து தொந்தி சரிய பெற்றதாய் நமக்கோ எய்ய தளல் மூட்டுவேன் வட்டியிலும் தொட்டியிலும் மார் மேலும் தோல் மேலும் கட்டிலும் என வைத்து காதலித்து முட்டச் சிறையிட்டு காப்பாற்றும் தாய்தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோகாமலே ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்ததாளாமே அந்தி பகராயனை கையிலே கொண்டு காப்பாற்றும் தாய்தனக்கோ விரையிலிட்டு தீ மூட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாளனுக்கு பரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூமானே என்று அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ ஆத்தாளரை மேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமே முகம் வைத்து முத்தாட்டி என் மகனே என்று அழைத்த வாய்க்கு அன்னை முன்னையிட்டதி முப்புறத்திலே பின்னையிட்டதி தென்னிலங்கையில் அன்னையிட்டதி அடிவயிற்றிலே யாரும் இட்டதி மூழ்க மூழ்கவே வேதுவே தீயதில்
ஓடி சாம்பலாகுதே. ஐயோ பாவியே மாற குருதி பரவாமல் கோவாட்டி கருதியல் வளர்த்தெடுத்த கை நொந்து சுமந்து வச்சு நோகாமலே ஏந்தி முறை தந்து வளர்த்தெடுத்ததாளாமே. அந்தி பகலா என்னை கையிலே கொண்டு காப்பாற்றும் தாய்தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வீச்சிருந்தாள் அன்னை வீதியில் இருந்தாள் நேற்றிருந்தாள் இன்று வெந்திரியானாள். எல்லீரும் பாலடிக்க வாருங்கள் ஏது என இறங்காமல் எல்லாம் சிவமயமே என்று பாடினார். 10 பாடல்கள் தன்னுடைய தாய்க்காக பாடுகிறார். யார் பாடுறா? துறவி பாடுறார். முற்றும் துறந்த முனிவர் பாடுகின்றார் என்றால் பெற்றோர்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை அந்த காலத்தில் கொடுத்திருக்கின்ற காரணத்தால்தான் கம்பர் அதை உள்வாங்கி பரதன் மூலமாக நமக்கு சொல்ல வைக்கின்றார். தாய் பசி உழந்து உயிர் தளர தான் தனி பாழ்வரை அளிக்கும் பாவியுங்கள். அம்மாவை பட்னியா போடுறவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த எதுக்கு தெரியுமா இந்த விஷயத்தை நான் அழுத்தி சொல்றேன். இங்க நிறைய பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த அம்ப இலக்கிய பேரவை ஒரு அருமையான உன்னதமான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அந்த கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் வைத்து அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான வழியை அடைவதற்கு மிகப்பெரிய பட்டறையாக இந்த அம்ப இலக்கிய பேரவை இருந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் அது வியப்பாக. அதனால் அந்த பிள்ளைகளுக்காக இதை சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் அம்மா அப்பாவை இறந்த பிறகு அம்மா அப்பாவுக்கு தேவையான எங்க அம்மா இதை விரும்பி சாப்பிடுவாங்க, எங்க அம்மா இந்த ஆடையை விரும்பி உடுத்துவாங்க, எங்க அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு செத்த பிறகு போட்டோவுக்கு வச்சு படைக்கிறோம். இருக்கும்போது கஞ்சி ஊத்த மாட்டாங்க இல்லையா? வைகரை யாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதையும் தந்தை தாய் தொழுது எழுவதே முந்தையோர் கண்ட முறைன்னு தமிழ் சொல்லுது. நீ காலையில எழுந்து பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? செய்ய வேண்டிய வேலை முதல்ல என்ன தெரியுமா? அம்மா அப்பா காலில் விழுந்து வணக்கம் செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை தொடங்கணும். எத்தனை குழந்தைகள் நாம் செய்யணும்? இன்னைக்கு யாரும் செய்ய மாட்டோம். நீங்க காலில் விழுந்தெல்லாம் கூப்பிடவே வேண்டாம், அவங்களுக்கு பாத பூஜை பண்ண வேண்டாம், அவங்களுக்கு எந்த விதமான சௌகரியங்களும் செய்ய வேண்டாம். சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியாம்மா, சாப்பிட்டீங்களாப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா, உடம்பு எப்படி, இந்த 2 வார்த்தை கேளுங்க. அவங்க சாப்பிட்ட நிறைவே அதில் அடைவாங்க. அந்த பழக்கத்தை பிள்ளைகள் நீங்கள் கொண்டு வர. ஏன்னா அதாவது நிழலோடைய அருமை வெயில்ல தான் தெரியும் இல்லையா? இப்ப நான் எனக்குலாம் அம்மா கிடையாது. அப்பா 5 வயதிலே என்னை விட்டு நான் இழந்து விட்டு, அம்மா இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்பாக இறந்தார்கள். இறந்த பிறகுதான் அவருடைய அருமை பெருமைகள்லாம் நமக்கு தெரியுது. அதனால பாதிக்கப்பட்டவர் ஒருவர் சொல்லும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு இரட்டிப்பு பலன். அதனால் சொல்கின்றேன் பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களை நேசியுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுங்கள், அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சகல சௌகரியங்களையும் செய்து கொடுங்கள். நிச்சயமாக நீங்க கோயிலுக்கே போக வேண்டாம், கோயில் எந்த நீங்க மசூதிக்கு போக வேண்டாம், நீங்கள் சர்ச்சுக்கு போக வேண்டாம், எந்த கோயிலுக்கு போக வேண்டாம். பகவான் உங்களை தேடி வருவான். எப்ப தெரியுமா? அன்னை தந்தையரை நீங்கள் போற்றினீர்கள் என்றார். ஆகவே நிச்சயமாக பிள்ளைகளே, நீங்கள் தந்தை தாயாரை போற்றுங்கள். அப்பேற்பட்ட குழந்தை 5 நிமிடம் எனக்கு இருக்கிறது, கரெக்டா சரியான நேரத்தில் முடித்து விடுவேன். ராமன் ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்க. அதாவது தொண்டில் சிறந்தவன் லக்ஷ்மண சொல்வாங்க, தொண்டில் சிறந்தவன் அனுமன சொல்வாங்க. இதையும் நான் பெற்றோர் குழந்தைகளுக்காக சொல்றேன். அனுமன் ராம லட்சுமணர்களை பார்க்கிறான். தூரத்தில் ராம லட்சுமணர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவனை பார்க்கிறான். அனுமன் பார்த்த மாத்திரத்திலே லக்ஷ்மணன் நினைக்கிறான், இவர்கள் வருவதை பார்த்தால் ஒரு மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் போல் தெரிகிறது, இவர்கள் வருவதை பார்த்தால் நன்ற கற்றவர்கள் போல் தெரிகிறது. தூரத்தில் வரும்போது பக்கத்தில் வர்றவங்களை பார்த்தா நமக்கு தெரியும். இப்ப எத்தனை வர்றாங்க, ஐயா வர்றாங்க அப்படின்னா இது முருகை ஐயா, இது நம்மளுடைய நாகூர்நாத ஐயா, இது ஐயப்பன் ஐயா. தூரத்துல கொஞ்சம் வரும்போது தெரியும். ரொம்ப தூரத்துல வரும்போதே ஒரு குழந்தை ஒரு வயது உள்ளவர்கள் பார்த்து யார் என்று யூகிக்க முடிகிறது என்றால் அவர்கள் கற்ற கேள்வி மட்டுமல்ல, அவர்களுடைய புலனடக்கம். எவன் ஒருவன் புலனடக்கத்தோடு இருக்கின்றானோ அவனுக்கு இந்த உலகமே பயப்படும். இப்ப ராமனை லட்சுமணனை பார்க்கின்றான். இவன் அனுமன் பார்த்த மாத்திரத்திலே பக்கத்துல வந்துட்டாங்க. வந்த உடனே ஏற்கனவே நம்ம இவரு துணைத் தலைவர் பொன்னானை
இப்பொழுது மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வுகள் பொறுப்பாளர்கள் உரையாற்றிய நமது சிறப்புரையாளர் அனைவரையும் மேடையிலிருந்து நமது மாணவ செல்வர்களுக்கு இந்த பரிசுகளை வழங்கி அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடுநிலைப்பள்ளி வீரை ஏ இஷா, இரண்டாம் பரிசு கவிஸ்ரீ புனித திரேசா பள்ளி விகேபுரம், மூன்றாம் பரிசு அபர்ணா செங்குந்தர் நடுநிலைப்பள்ளி, மூன்றாம் பரிசு அபர்ணா செங்குந்தர் நடுநிலைப்பள்ளி, வி வர்ஷா, மூன்றாம் பரிசு வி வர்ஷா பிரில்லியன்ட் பள்ளி விகேபுரம், வி வர்ஷா பிரில்லியன்ட் பள்ளி விகேபுரம் மூன்றாம் பரிசு. அடுத்ததாக 4ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஓவிய போட்டியில் முதலிடம் ஜெய் விஷ்ணு கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜெய் விஷ்ணு. செகண்ட் பிரைஸ் இரண்டாம் பரிசு சுப இலக்கியா ஏவிஆர்வி நர்சரி பிரைமரி பள்ளி, மூன்றாம் பரிசு மாரி கிஷோர், மூன்றாம் பரிசு மாரி கிஷோர் எஸ்டிசி கிளைப்பள்ளி, எஸ்டிசி கிளை தொடக்கப்பள்ளி அப்பாசுத்திரம், மாரி கிஷோர். மூன்றாம் பரிசு ஸ்ரீ நாதன் திருஞான சம்பந்த தொடக்கப்பள்ளி மூன்றாம் பரிசு. அடுத்ததாக நடுநிலைக்கான ஓவிய போட்டி பிரியதர்ஷினி ஆசி நடுநிலைப்பள்ளி வீரை, நடுநிலைக்கான பரிசு ஓவியத்திற்கு முதல் பரிசு ஏ பிரியதர்ஷினி ஆசி நடுநிலைப்பள்ளி வீரை, இரண்டாம் பரிசு கிருஷ்ணபிரியா தீர்த்தபரி மேல்நிலைப்பள்ளி, மூன்றாம் பரிசு கேசாயினி ஏகரவி நர்சரி பள்ளி. நடுநிலையில் கட்டுரைக்கான பரிசு முதல் பரிசு லத்திகா முஹிதீன் பாத்திமா நடுநிலைப்பள்ளி, கட்டுரை போட்டியில் லத்திகா முஹிதீன் பாத்திமா நடுநிலைப்பள்ளி, இரண்டாம் பரிசு அஸ்விதா சேது சுப்பிரமணியன் நடுநிலைப்பள்ளி, மூன்றாம் பரிசு இன்சுகா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குமாரசாமியாபுரம், நடுநிலையில் கட்டுரைக்கான மூன்றாம் இன்சுகா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குமாரசாமியாபுரம். அடுத்ததாக நடுநிலையில் பேச்சு போட்டி, பேச்சு போட்டி 2 பிரிவாக நடைபெற்றது. அதில் முதல் பரிசு புவனேஸ்வரி பிஎல்டபிள்யூ மேல்நிலைப்பள்ளி விகேபுரம், புவனேஸ்வரி முதல் பரிசு பிஎல்டபிள்யூ மேல்நிலைப்பள்ளி விகேபுரம். இரண்டாவது பரிசு சோபினி சேது சுப்பிரமணியம் நடுநிலைப்பள்ளி, மூன்றாம் பரிசு முத்து இசை திலகர் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி, சண்முகப்பிரியா லட்சுமிபதி தொடக்கப்பள்ளி, நடுநிலையில் 2 பிரிவாக நடைபெற்றது. இப்போது இரண்டாவது பிரிவுக்கான சண்முகப்பிரியா லட்சுமிபதி மேல்நிலைப்பள்ளி, லட்சுமிபதி தொடக்கப்பள்ளி, மூன்றாம் பரிசு புனித ஜோசப் உயர்நிலைப்பள்ளி. எல்லோருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் அமர்ந்திருந்து உணவு. முத்து செல்வம் புனித அந்தோனியார் பள்ளி கல்லை, முதல் பரிசு முத்து செல்வம், இரண்டாம் பரிசு வேல்ஸ் வித்யாலயா நூர் அமீர்னா, இரண்டாம் பரிசு கலையம் வே இசைக்கு, இசைக்கு மூன்றாம் பரிசு ஆதர்ஷ் வித்யாலயா பள்ளி, தீபிகா தீர்த்தபதி மேல்நிலைப்பள்ளி, மூன்றாம் பரிசு தீபிகா தீர்த்தபதி மேல்நிலைப்பள்ளி. வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
கட்டுரை போட்டி சத்யபாரதி அரசு உயர்நிலைப்பள்ளி மணிமுத்தாறு. முதல் பரிசு உயர்நிலைப்பள்ளி மணிமுத்தாறு. இரண்டாம் பரிசு புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி சுகஸ்ரீ. மூன்றாம் பரிசு பிஎல்டபிள்யூ மேல்நிலைப்பள்ளி பாலவேணி. மூன்றாம் பரிசு புனித அந்தோனியார் பள்ளி கல்லைக்குறிச்சி சங்கரேஸ்வரி. அடுத்ததாக கவிதைக்கான உயர்நிலைக்கான போட்டியில் ஹரிணி முதல் பரிசு ஏவேரவி மெட்ரிக் மேல்நிலை. வெள்ளாங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மூன்றாம் பரிசு ஸ்டெல்லா மேரி. மூன்றாம் பரிசு வெள்ளாங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி. அரசு மேல்நிலைப்பள்ளி கல்லை பிரேமகுமாரி. பேச்சு போட்டியில் முதல் பரிசு புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி ஆர்த்தி. இரண்டாம் பரிசு குரு பிரபா ஹில்டன் பப்ளிக் ஸ்கூல். மூன்றாம் பரிசு ஓம் விஷ்ணு கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. ஓம் விஷ்ணு third place. அடுத்ததாக மேல்நிலைப் பள்ளிகளுக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றது. ஓவியத்திற்கான முதலாம் பரிசு பிஎல்டபிள்யூ மேல்நிலைப்பள்ளி கிஷோர் பள்ளி. மூன்றாம் பரிசு விஜயகுமார் ஏவேரவி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இமான் ஜோசுவா ஹில்டன் பப்ளிக் ஸ்கூல். கட்டுரை போட்டி அபிநயா முதல் பரிசு பிஎல்டபிள்யூ மேல்நிலைப்பள்ளி. இரண்டாம் பரிசு ஸ்ரீ பரமகல்யாணி மேல்நிலைப்பள்ளி சக்தி லத்திகா. மூன்றாம் பரிசு ஏவிஆர்பி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ராஜேஸ்வரி. மூன்றாம் பரிசு ஏவிஆர்பி மெட்ரிக் பள்ளி ஆஷிபா பாத்திமா. ஏவிஆர்பி மெட்ரிக் பள்ளி வித்யாலயா ஆதித்ய சரவணன். மூன்றாம் பரிசு கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சந்தியா. மேல்நிலைக்கான பேச்சு போட்டி முதல் பரிசு திலகர் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி ஆகாஷ். இரண்டாம் பரிசு வேல்ஸ் வித்யாலயா பள்ளி ஸ்வேதா. மூன்றாம் பரிசு பிஎல்டபிள்யூ மேல்நிலைப்பள்ளி ஹரிகிருஷ்ணா. மீண்டும் ஒரு மூன்றாம் பரிசு தங்கபிரபா பரமகல்யாணி மேல்நிலைப்பள்ளி ஆலோசி. கல்லூரிகளுக்கான பரிசு ஓவியம் உபயதுல்லா பரிசு மனோ கல்லூரி மனோஜ்குமார். சங்கரன் கோயில் மனோ கல்லூரி மனோஜ்குமார். மூன்றாம் பரிசு பலசுகன் அம்பை கலை கல்லூரி. திவ்யா ஸ்ரீ பரமகல்யாணி கல்லூரி திருவள்ளூர் மஞ்சுளா. இரண்டாம் பரிசு
பரிசு ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி காந்திமதி. மூன்றாம் பரிசு சங்கரங்கோயில் மனோ கல்லூரி சிவசக்தி. அடுத்ததாக கவிதைகளுக்கான பரிசுகள் மெரிட் கலைக்கல்லூரி துளசிமணி முதல் பரிசு. துளசிமணி மெரிட் கலைக்கல்லூரி. இரண்டாம் பரிசு திருவள்ளுவர் கல்லூரி ஜெனிஸ் சுஜிதா. கவிதைக்கான பரிசு போட்டி பேச்சு போட்டிக்கான பரிசுகள் ராஜேஸ்வரி அம்பை கலைக்கல்லூரி. முதலாம் பரிசு அம்பை கலைக்கல்லூரி ராஜேஸ்வரி. இரண்டாம் பரிசு ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி பத்மா. ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி பத்மா. மீண்டும் ஒரு இரண்டாம் பரிசு திருவள்ளுவர் கல்லூரி அனு கார்த்திகா. மூன்றாம் பரிசு ஸ்ரீ பரம கல்யாணி கல்லூரி ஹரிணி பிரியங்கா. பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு வழங்கிய சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தவமாக நின்றாய் முருகா முருகா முருகா, தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் முருகா முருகா முருகா. அமுதாக நின்றாய் ஆறுமுகமாக நின்றாய். அமுதாக நின்றாய் ஆறுமுகமாக நின்றாய். ஆசைக்கு அணையாக அருளுக்கு ஊற்றாக. ஆசைக்கு அணையாக அருளுக்கு ஊற்றாக தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் முருகா முருகா முருகா. உடலாக உயிராக உள்ளுரையும் உணர்வாக. உடலாக உயிராக உள்ளுரையும் உணர்வாக கந்தனாய் கடம்பனாய் கற்பனையாய் அற்புதமாய் கருணை வடிவாக காண்பதெல்லாம் நீயாக தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் முருகா முருகா முருகா. அடுத்தபடியாக எங்களுடைய பதுமையே வைரத்தில் தோய்ந்த மரமே மலங்கமா முனிவரின் மாதவள் செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆழி பொன்கட்டிலே அரியாசனத்திலே அரசாள வைத்த தேவி அழியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி. யார் தருவார் இந்த அரிகாசனம்? யார் தருவார் இந்த அரிகாசனம்? புவி அரசோடு எனக்கும் ஒரு சரிகாசனம். யார் தருவார் இந்த அரிகாசனம்? புவி அரசோடு எனக்கும் ஒரு சரிகாசனம். அம்மா யார் தருவார் இந்த அரிகாசனம்? பேதரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன். பேதரும் நூலொன்றும் கல்லாதவன் உயர்ந்த பேரு பெறும் இடத்தில் இல்லாதவன்.
உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. கல்லாத கிளியோரின் உள்ள ஒரு ஆலயமோ, கல்லாத கிளியோரின் உள்ள ஒரு ஆலயமோ, கடற்பாடு படை வீடும் நிலையான ஜோதி. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் குத்தன்னக்குத்த ஜொம் தக்கிட்ட தக்க கண்ணக்குத்தின்னக்குத்த ஜொம் தக்கிட்ட தக்க தா குத்தன்னக்குத்த ஜொம் தக்கிட்ட தக்க கண்ணக்குத்தின்னக்குத்த ஜொம் தக்கிட்ட தக்க தா குத்தன்னக்கு ஜொம் தன்னக்குக்கின்னக்கு ஜொம் தா குத்தன்னக்கு ஜொம் தன்னக்குக்கின்னக்கு ஜொம் பாபா
இங்கு வருவார் பாப்பா இந்த பறவைகளை கண்ட ஜீவனில் மகிழ்ந்து கொள்ளும் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓடி விளையாடு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை விளையாடு பாப்பா திருக்குறள் என்னும் திருமுறையை வாழ்வில் நெறியென கொண்டு வாழ்ந்திடவே திருக்குறள் என்னும்
திருமுறையை வாழ்வில் நெறியென கொண்டு வாழ்ந்திடவே உலகம் சீரக்கும் நல் இன்பம் பயக்கும் அமைதி தரும் நல்ல திருக்குறளா உலகம் சீரக்கும் நல் இன்பம் பயக்கும் அமைதி தரும் நல்ல திருக்குறளா மன்னனுக்கும் பாடம் சொல்லி நல்லாட்சி வழி சொன்ன மன்னனுக்கும் பாடம் சொல்லி நல்லாட்சி வழி சொன்ன நன்னறி காட்டி நன்னூலா திருக்குறள் நல்வழியை காட்டிடுமே குறளே நல்வழியை காட்டிடுமே திருக்குறளே நல்வழி காட்டிடுமே உலகம் உணர சொன்ன நல்ல ஆசான் உலகம் உணர சொன்ன நல்ல ஆசான் அருள்கவி வள்ளுவனே வாழ அருள்கவி வள்ளுவனே வாழ தன் மகனை சான்றோன் என கேட்ட அன்னையின் பெருமையும் அவையில் முந்தியிருக்கச் செய்த தகப்பனின் கடமையும் மகள் தன்னை காட்டும் பணியும் சொல்லி குடும்ப நலம் காக்கும் குறளே நலமே குடும்ப நலம் காக்கும் குறளே நலமே ஆரோடு தேர்தல் நட்டே பணிமொழி ஆரோடு தேர்தல் நட்டே பணிமொழி வாழை ஊறிய நீரென காதலின் இதழ் சுவை சுவையாய் உரைக்கும் காதல் இலக்கியமே குறளே காதல் இலக்கியமே குறளே காதல் இலக்கியமே குறளே பிறப்புக்கும் எல்லா உயிரும் சமநிலை சொன்ன திருக்குறளே நீரும் குறையும் நோய் செய்யும் என் மருந்தின் அளவு சொன்ன வைத்திய முறை நோயாளி நோய் முதலாளி என வைத்தியனுக்கு பொருள் சொன்ன முறை உன்னக்க கள்ளையென மதுவை ஒழிக்க சொல் திருக்குறளே உன்னக்க கள்ளையென மதுவை ஒழிக்க சொல் திருக்குறளே பிறமனை நோக்கா பேராண்மை உயர்வை சொல்லும் திருக்குறளே பிறமனை நோக்கா பேராண்மை உயர்வை சொல்லும் திருக்குறளே முகரக நட்பது நட்பன்று என நட்பை சொல்லும் நற்குறளே முகரக நட்பது நட்பன்று என நட்பை சொல்லும் நற்குறளே நட்பை சொல்லும் நற்குறளே நட்பை சொல்லும் நற்குறளே நட்பை சொல்லும் நற்குறளே இறைவன் சொல்லி மனிதன் கேட்டது கீதை பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे மனிதன் சொல்லி இறைவன் கேட்டது திருப்புகழ் ஏறுமை ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று ஊருமடியாக வினைக்கின்ற முகம் ஒன்று குன்றுருவருக்கு வாங்கி நின்ற முகம் ஒன்று மனிதன் வாழ மனித
சொன்னது திருக்குறள் திருக்குறள் திருக்குறள். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.